அப்போ அவங்கெல்லாம் தேச துரோகிகளா? அந்த பிரசிடென்ட் எல்லாம் வந்து தேச பக்தர்களா? கேள்வி கேட்கலாமா சார்? கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? ரஃபேல் ஃபைலே எரிச்சிட்டாங்கல்ல. எல்லா ராணுவ ரகசியத்தையும் எப்படி என்ன ராணுவ ரகசியம்? Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழிரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போர் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதோட லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முன்பு நீங்கள் எழுப்பிய கேள்விதான், நம்ம எழுப்பின கேள்விதான். ஆமாம், அந்த கேள்வியை பொது வெளியில் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பக்கெட்டு பார்த்தோன்னா ஒரு பெரிய மௌனம் தான் பதிலாக கிடைக்குது. வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ரியாக்ட் பண்ணாங்களே தவிர பாஜக அரசிடம் இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. இதை எப்படி பார்க்குறேன் சார்? பாஜக அரசு வந்து இந்த போரை வந்து தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற நோக்கம் வந்து இப்போது வெளிப்பட்டிருக்குது. அதனால தான் அவங்களால பதில் சொல்ல முடியலை. இது சாதாரண கேள்விகளை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் போர் என்று நடந்தால் அதை கேள்வி கேட்பது மக்கள் தான். கேள்வி கேட்கலாமா சார்? கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கீங்களேன், அமெரிக்கா எடுத்துக்கிங்க. அமெரிக்காவில் அனைத்து பிரசிடென்ட்ஸுகள், எத்தனையோ பிரசிடென்ட் இருக்காங்க. 1951 எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பிரசிடென்ட் நடத்திய போரை மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட வீரர்கள் உயிரிழப்பு, அதனால் ஏற்பட்ட எக்கனாமிக் லாஸ், அதனால் ஏற்பட்ட தோல்விகள், இத்தனையுமே வந்து அமெரிக்க மக்கள் வந்து பொது வெளியில் கேள்வி கேட்டு அந்த பிரசிடெண்ட்டுகளை, அந்த போரை செய்த பிரசிடெண்ட்டுகளை பதவியிலேருந்து இறக்கியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்கிறேன். கொரியன் வார் 1950-53, ஹேரி எஸ் ட்ரூமன், எய்சன்ஹோவர் ரெண்டு பேர் ஆரம்பித்த போர் இது. கொரியன் வார் 50-53 3 வருஷம் நடந்தது. 36,500 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க அந்த போரில். கிட்டத்தட்ட 30 பில்லியன், இன்றைக்கி வந்து 300 பில்லியன். அன்னைக்கு 30 பில்லியன், இன்றைக்கி 300 பில்லியன். 1953 வந்து 30 பில்லியன். 300 பில்லியன் செலவில் இந்த போர் நடத்தி அமெரிக்க வீரர்கள் 36,500 பேர் இறந்துருக்காங்க. இது என்னாச்சு? இனிஷியலாக மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் 51லேயே அன்பாப்புலர் ஆகிப்போச்சு. 51லேயே மக்கள் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ட்ரூமன்ஸ் அக்ரிமெண்ட் திரும்பி அவர் ரீஎலெக்ஷன் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிட்டார். பிரசிடெண்ட் தேர்வில் தோல்வி ஆகிட்டார். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ பொதுமக்கள் வந்து அமெரிக்காவினுடைய பொதுமக்கள் ஜனநாயக நாட்டில் நீ வாட்டில் பிரசிடெண்ட் வாட்டில் ஒரு போரை ஆரம்பித்து வீரர்கள் உயிரிழப்பு, பொருளாதார சேதம், இத்தனையும் காரணமாக இருந்த பிரசிடெண்ட் பதவி இழந்தார்கள். அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இதில் என்ன ஆச்சு? 52 வந்து எய்சன்ஹோவர் பதவிக்கு வர்றாரு. அவர் வந்து வார முடிப்பேன்னு சொல்லி அவர் வந்து பதவிக்கு ஆட்சிக்கு வர்றார். ட்ரூமன் கீழே போகிறாரு, எய்சன்ஹோவர் பதவிக்கு வர்றாரு இந்த கொரியன் வார்னால். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியட்நாம் வார், ஃபேமஸ் வியட்நாம் வார் கிட்டத்தட்ட 1955 75 வரைக்கும் நடந்தது. 20 ஆண்டு காலம் இந்த போர் நடந்தது. இதில் எத்தனை பிரசிடென்ட் இன்வால்வ் தெரியுமா? எய்சன்ஹோவர் இன்வால்வ்டு, ஜான் எஃப் கென்னடி இன்வால்வ்டு, ஜான்சன் இன்வால்வ்டு, ஜான்சன் இன்வால்வ்டு, ரிச்சர்ட் நிக்சன் இன்வால்வ்டு, ஜெரால்டு ஃபோர்டு இன்வால்வ்டு. இத்தனை பிரசிடென்ட் இன்வால்வ்டு அந்த வாரில். இதில் எத்தனை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க? 58,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? $168 பில்லியன். அப்போ எப்போ 1975 US டாலருடைய ரேட்டு படி $168 பில்லியன். இன்னைக்கு ரேட்டு படி $1 ட்ரில்லியன். அப்போ பப்ளிக் என்னாச்சு? அமெரிக்காவுடைய பொதுமக்கள் வந்து சும்மா விட்டாங்க அவங்களா? பப்ளிக் அப்போசிஷன் வந்தது, போராட்டம் வெடித்தது. மக்கள் வந்து 1960 லேட் 1960 70 வரைக்கும் பப்ளிக் ஆப்போசிஷன் ரொம்ப அதிகமாச்சு.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட மாசிவ் ப்ரொட்டஸ்ட் ஆஃப்டர் த டெட் அஃபென்சிவ் 1968 அண்டு மைலா மசக்கர். இது 2 நடந்த பிறகு, டெட் அஃபென்சிவ் அண்டு மைலா மசக்கர் வந்து நடந்த பிறகு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க மக்கள். அப்போ அமெரிக்க மக்கள்லாம் தேச துரோகிகளா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ போரை எதிர்த்து போராடிய அமெரிக்க மக்கள் தேச துரோகிகளா? போரை நடத்திய பிரசிடென்ட்டுகள்லாம் தேசபக்தர்களா? இந்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ அமெரிக்க ஜனநாயகத்தில் இந்த கேள்வி வந்துச்சா இல்லையா? அப்போ ஜனநாயக நாட்டில் நீ பிரசிடெண்டாக இருந்தாலும் போர் நடத்தினால் அது மக்களது வரிப்பணம். அந்த போர் எப்படி நடத்தப்பட்டது, அந்த போருடைய விளைவு என்ன, அதனால் ஏற்பட்ட லாபம் என்ன, அதனால் ஏற்பட்ட பாதகம் என்ன, இதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் உண்டு என்பதை அமெரிக்கா நிரூபித்திருக்கு, தொடர்ந்து நிரூபித்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 1968 ஜான்சன் டிக்ளைன் டு சீக் ரீஎலெக்ஷன் அமிட் ஆன்டி வார் சென்டிமெண்ட். நான் வரவே இல்லைப்பா, ஆளை விடுங்க பண்ணி போயிட்டார் ஜான்சன். ஓகே. அடுத்து ஈராக் வார் 2003 2011 ஈராக் வார் நடந்தது. எத்தனை பிரசிடென்ட் இன்வால்வ்டு? ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவர் தான் வாரம் தொடங்கினவர். அடுத்து பேரக் ஒபாமா வித்ராவல் ஃபேஸ். நான் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை மீட் பண்ணியிருக்கேன் டெல்லி வரும்பொழுது. ஐ ஹேவ் மெட் ஹிம். அது ஒரு தனி கதை, அது தனியாக பேசலாம். அது 2003 2011 அமெரிக்கன் சோல்ஜர் வந்து 4500 சோல்ஜர் இறந்துருக்காங்க. என்ன டிக்ளரேஷன்? ஈராக்கிடம் கெமிக்கல் வெப்பன் இருக்குது, கெமிக்கல் வெப்பன் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த போரே ஆரம்பித்தார். யார்? ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆரம்பித்தார். எஸ்டிமேட்டட் காசு எவ்வளோ தெரியுமா? $1.9 ட்ரில்லியன். லாங் டேர்ம். அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களது மறுவாழ்வுக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு, ரீஹேபிலிட்டேஷனுக்கு, அதுக்கு ஆன செலவு அதிகம். அப்போ இதெல்லாம் என்னாச்சு? பப்ளிக்கு உடனே அமெரிக்க மக்கள் சும்மாலாம் இல்லை. அமெரிக்க மக்கள் வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் 2003 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது தேவையில்லாத வார், இது தேவையில்லாத போர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னது? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஈராக்கில் சதாம் ஹுசேன்கிட்ட இல்லை என்பது தான் ரிசல்ட். இல்லை சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சதாம் ஹுசேனை மேலே, ஈராக் மேலே வார் தொடுத்து ஈராக்குடைய ஆயுள் வளங்களை எடுப்பதற்கு அந்த வாரை தொடுத்து அந்த வாரனால சதாம் ஹுசேனை குற்றவாளியாக்கி அவரை தூக்கில் போட்ட பிறகு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்ற முக்கியமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். மக்கள் போராடினாங்களா இல்லையா? சும்மா விட்டாங்க மக்கள். அப்போ என்னாச்சு? ஒரே மிகப்பெரிய போராட்டம். அப்போ என்னாச்சு? ரிப்பப்ளிகேஷன் தோத்தாங்க, டெமோக்ராட்ஸி ஜெயிச்சாங்க இல்லையா? அப்போ பிரசிடென்ட்டுகள், அமெரிக்க ஜனாதிபதிகள் தவறான போரை நடத்தினால் அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் மக்களால். அவர்கள் மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களால் ரீஎலெக்ஷன் ஆகாமல் தண்டிக்கப்பட்டு அடுத்த வந்திருக்காங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் வார் 2001 2021 ஆப்கானிஸ்தான் வார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ், இதில் பேரக் ஒபாமா, டொனால்டு ட்ரம்ப், ஜோ பிடன் 4 பேரும் தலையிட்டு. அமெரிக்கன் சோல்ஜர் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 2400 பேர் இறந்துருக்காங்க. இதில் என்னது? இனிஷியலி சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 9/11 இரட்டை கோபுர தாக்குதல்னால இனிஷியலாக மக்கள் வந்து ஆப்கானிஸ்தான் அடிக்கணும்னு சொன்னாங்க, அடித்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அது 2010 அன்பாப்புலர் ஆயிடுச்சு. தொடர்ந்த போராக நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இது சரிப்படாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் எழுந்தது. பொதுமக்கள் எழுதினாங்க, பத்திரிகை எழுதியது, அமெரிக்க பத்திரிகைகள் எழுதியது, அமெரிக்கா மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு, அமெரிக்க எதிர்க்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு, அமெரிக்க மக்கள் போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. அப்போ அவங்கெல்லாம் தேச துரோகிகளா? அந்த பிரசிடென்டெல்லாம் வந்து தேசபக்தர்களா? அப்போ என்ன? அதாவது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்து லிபியா இன்டர்வென்ஷன் 2011 லிபியா இன்டர்வென்ஷன் பேரக் ஒபாமா இருக்கும்போது அவர் வந்து $1.1 பில்லியன் செலவழிச்சிருக்காரு. உயிரிழப்பு கம்மி தான். டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர், ஃபைட்டர் ஜெட் வார்ஃபேர், மிசைல் வார்ஃபேர் வந்துட்டா இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு கம்மி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ 2011 ஒபாமா வந்து லிபியாவை இன்டர்வென்ஷன் பண்ணும்போதும் 1.1 பில்லியன் காஸ்ட்டு, பட் ஆனால் உயிரிழப்பு கம்மி. அப்போ என்னது? காங்கிரஸ் அப்ரூவ் கொடுக்கல இதுக்கு.
அப்போ வார் பவர் ரெசல்யூஷன் டிபேட் நடந்துச்சு, அதில் அப்ரூவல் கிடைக்கல, காங்கிரஸ் அப்ரூவல் கிடைக்கல. அப்போ என்னாச்சு, ஃபால் அவுட் ஆஃப் கடாஃபிஸ் ஃபால், கடாஃபியினுடைய ஃபால் வந்து லெட் டு கயாஸ், லேட்டர் வந்து பெங்காசி அட்டாக் 2012. இது வந்து 2012 பெங்காசி அட்டாக் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனாக முடிஞ்சு போச்சு. அடுத்து சிரியன் சிவில் வார் 2014 இன்னைக்கு வரைக்கும் சிரியன் ஒபாமாவும் ட்ரம்ப்பும் பிடனும் 3 பேரும் சேர்ந்து சிரியன் சிவில் கிட்டத்தட்ட 100 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க இது வரைக்கும். மோஸ்ட்லி ஃப்ரம் ஐஎஸ்ஐ ரிலேட்டட் மிஷன். ஐஎஸ்ஐஎஸ் இந்த ஐஎஸ்ஐஎஸை ட்ராக் பண்ணி கொள்றதுல 100 அமெரிக்கன்ஸ் இறந்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் இன்னைக்கு வரைக்கும் 100 பில்லியன் காஸ்ட் ஆயிருக்கு. இதில் ரிபல்ஸுக்கு ஃபண்டு பண்ணுறது, ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துச்சு. ட்ரம்ப் பேஸ்டு வந்து புஷ்பேக் ஃபார் ட்ரூப். ட்ரம்ப் வந்து வித்ராவல் பண்ணணுன்னாரு, குர்சி தலைஸ் அபாண்டன் பண்ணார். ஸோ அப்போ இத்தனை வார்களை நடத்திய அமெரிக்க ஜனாதிபதிகள் அன்பாப்புலர் ஆகியிருக்காங்க, மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, பத்திரிகைகள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களாம் தேச விரோதியா? அப்போ இந்த பகல்காம் அட்டாக்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் வெளிப்படைத்தன்மை வேணும்னு நம்ம பிரின்சிபல் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து பிரதமருக்கு இருக்கா இல்லையா? பார்லிமெண்ட்டை சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் ஒரு பதில் ஏன் சார் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? என்ன அப்புறம் சார், ஒரு நாட்டையும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு போரை நோக்கி நகர்த்துறாங்க. எல்லா ராணுவ ரகசியத்தையும் எப்படி என்ன ராணுவ ரகசியம்? உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் பைல்ஸ் இருக்குன்னு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு தெரியாதா? நீங்கள் பட்ஜெட்டு அலாட் பண்ணி தானே வாங்குறீங்க, 30,000 கோடி அலாட் பண்ணி தானே வந்து S-400 வாங்கினீங்க. 5 குவார்டர்னு 5 குவார்டரில் 30,000 கோடி அலாட் பண்ணி தானே S-400 வாங்கினீங்க. இது ஓப்பன் டாக்குமெண்ட்டாக இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? ரஃபேல் வந்து 59,000 கோடிக்கு வாங்கினீங்க, 36 ரஃபேல் ஜெட்டு கிட்டத்தட்ட 1,600 கோடிக்கு வாங்கினீங்க கொடுத்து. மன்மோகன் சிங் 500 கோடிக்கு வாங்கினாரு வித்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட அக்ரிமெண்ட்டோட. நீங்கள் அதை காலி பண்ணிவிட்டு 1,500 கோடி 3 மடங்கு கொடுத்து 36 ரஃபேல் ஜெட் வாங்கி சும்மா பர்ச்சேஸ் தானே பண்ணீங்க, ட்ரேடு தானே பண்ணீங்க, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்கல்ல ரஃபேலு. அதில் என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட 30% to 50% ஆப்செட் பண்ணணும். நம்ம வாங்குகிற டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் எந்த கம்பெனியில் வாங்குகிறோமோ, எந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியில் ஆயுதங்கள் டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, ஃபைட்டர் ஜெட்டு மிசைல்ஸ் வாங்குகிறோமோ, அந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு 30% வந்து ஆப்செட் பண்ணணும். என்ன பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் ஜாபை வந்து இங்கே கொடுக்கணும். அந்த ஜாபு அது யார் கொடுத்தீங்க? ரஃபேல், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டெட்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களா ஒரு கம்பெனி. ரிலையன்ஸு அனில் அம்பானியை வச்சு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஹெச்எல்கில் போயிருக்கணும். அது எப்படி ப்ரைவேட்டுக்கு போச்சு? அப்போ அந்த 59,000 கோடியில் குறைஞ்சது 30%னா 17,000 கோடி, 50%னா கிட்டத்தட்ட 29,000 கோடி. 29,000 கோடியை ரிலையன்ஸுக்கு கொண்டு போனால் மேனுஃபேக்சரிங் ஜாபு கொடுன்னா அதில் எவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமாங்க? இதுதாங்க சயின்டிஃபிக் கரப்ஷன். டேரக்டாக வாங்குறது கிடையாது. உள்ளுக்கு ஒரு கம்பெனிக்கு போயிடுச்சு, அந்த கம்பெனி வந்து என்ன வேணாலும் பண்ணோம். உங்களுக்கு தெரியுமாங்க அந்த கரப்ஷனு? அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டு 3 மடங்கு, கொடுக்குறத ரிலையன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்க சொல்லி ரிலையன்ஸுக்கு கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட 17,000 கோடியிலேருந்து 30,000 கோடி 29,000 கோடி வரைக்கும் நீ ஆப்செட் பண்ணுன்னு ரஃபேல்கிட்ட சொல்லி மேனுஃபேக்சரிங்க்கு ஆப்செட் பண்ண சொல்கிறீங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு, பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு. அப்போ வரக்கூடியது தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ அவ்வளோ நாளுக்கு பணம் வந்து யாருக்கு போகும்? இதை ஏற்படுத்திய அரசியல் தலைவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? ரஃபேல் ஃபைலையே எரிச்சிட்டாங்கல்ல, பதில் சொன்னாங்களா? அப்போ இப்போது நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு நுட்பமான இடத்துக்கு நகருது. இப்போ இந்த ரஃபேல் வந்து இந்தியாவில் ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்ததுனால தான் இது வீழ்த்தப்பட்டிருக்குமோ? அப்படி அப்படி பார்க்க முடியாது, அது கிடையாது. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக 36 ரஃபேல் ஜெட்டுமே அங்கேருந்து வாங்கப்பட்டது. ஓகே, இவர்கள் இன்னும் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கலை. இந்த அனுபவம் இனிமேல் தான் செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. 2010 இப்போ பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரக்கூடிய இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆரம்பிக்கலை. அப்போ வாங்கின ஃபைட்டர் வந்து இந்திய மண்ணில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, புரிஞ்சுக்கோங்க. ஃபைட்டர் என்ன சொன்னார்?
நம்ம ஏர் சீஃப் மார்ஷல் பாரதி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? போர்னா லாஸ் இருக்கத்தான் செய்யும். ஆமாம். ஆனால் நம்ம எல்லா வீரர்களும் சேஃபாக இருக்காங்க சொன்னாரா? அப்படின்னு அர்த்தம் விமானம் சேஃபாக இருக்குன்னு அவர் சொல்லலை. வீரர்கள் நல்லா கவனிக்கணும், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். நம்ம வீரர்கள் அனைவருமே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய எல்லையில் பாகிஸ்தானுடைய செங்து J-10C ஏர்கிராஃப்ட்டு இந்திய எல்லைக்கு வந்து நம்மளுடைய ரஃபேலை தாக்கி அந்த ரஃபேலை கீழே விழுக வச்சு ரஃபேலை வீழ்த்திருக்கு. அது இந்திய எல்லையில் வீழ்த்திருக்கு. நம்ம பைலட்டு எஜெக்ட் ஆகி வெளியே வந்து இந்திய எல்லையில் விழுந்ததுனால பைலட்டு சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டார். இதான் நடந்திருக்கணும். இதான் நடந்திருக்கு. அப்போ இதை வந்து யார் சொன்னது? நம்மளா சொன்னோம். நம்ம அன்னைக்கே சொன்னோம். உடனடியாக இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை அன்னைக்கே நான் பேசுனதை இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம தான் பேசுகிறோம். பேசுனதை ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அடுத்து எல்லாரும் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ செந்தூனுடைய ஏர்கிராஃப்ட் ஷேர் 36% ஏறிடுச்சு. ரஃபேல் ஷேர் 3% குறைஞ்சிருச்சு. இதை யாராலும் மறக்க முடியாத? அப்போ நடந்திருக்குல்ல இதை. அப்போ ஏர் சீஃப் மார்ஷலுடைய கமெண்ட் என்ன? ரஃபேல் ஜெட் வீழ்த்தப்பட்டது, இந்திய மண்ணில் வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தானுடைய செங்து ஃபைட்டர் ஜெட்டால். அது 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட், இது 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். எப்படி வீழ்த்தப்பட்டது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது வீழ்த்தப்பட்டது உண்மையா? இன்டர்நேஷ்னல் பேப்பர் எழுதியது உண்மையா? செந்தூனுடைய ஏர்கிராஃப்ட் வந்து வீழ்த்தியது உண்மையா? செந்தூனுடைய ஷேர் ஏறினது உண்மையா? ரஃபேல் ஷேர் இறங்கினது உண்மையா? இதை பற்றி விவாதிக்கணும்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது ஜனநாயக நாடு தானே. நான் எதுக்கு சொன்னேன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அத்தனை பேரையும் பொதுமக்கள் கேள்வி கேட்டான்னு சொன்னா இல்லையா சார்? ஒரு நெருக்கடியான காலகட்டம், அரசோடு துணை நின்று அவர் இன்டர்னலா பிரதமர்கிட்டே கேட்கலாம்ல சார்? அதை ஒரு பொதுவெளியில இவரும் ஒரு அரசியல் தானே பண்றாரு. போற வச்சு என்ன அரசியல் பண்றாங்க? பொதுவெளியில் என்னைக்காவது பிரதமர் பேசியிருக்காரா? அதான் பிரஸ் செஞ்சிருக்காரா? மான் கி பாத் பேசுகிற மாதிரி அவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வாசிட்டு போகிறதுக்கு பிரதமர் வேணுமா? இதுதான் ஜனநாயக நாடா? சொல்லுங்க. பொதுவெளியில் பேசியிருக்காரா பிரதமர்? பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? எந்த கேள்விக்காவது பதில் சொல்லியிருக்காரா? ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. நடிகையை பார்த்த பிரதமர் விவசாயிகளை பார்த்தாரா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, நிர்வாண போராட்டம் பண்ணாங்க. நடிகைகளை வந்து கூட்டு வச்சு பார்த்த பிரதமர் இந்த விவசாயிகளை பார்த்தாரா? டைம் ஒதுக்கி பார்த்தாரா? அப்போ மக்கள் போராட்டத்தை ஒரு வருஷம் விவசாயிகள் போராடினாங்க. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் யாராவது பார்த்தாரா? அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க, மணிப்பூரை பற்றி கேட்குறாங்க. அவரை பேச வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாட வேண்டியதாக போச்சு. அவர் பேச வைக்கிறதுக்கு அந்த பேச்சிலையும் மணிப்பூரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட பிரதமர்கிட்ட வந்து என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அப்போ மக்கள் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக நீங்கள் வந்திருக்கணும். இதை வந்து நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்கணும். பேச வேண்டிய இடம் வந்து நீங்கள் ஓப்பன் ப்ரெஸ்ஸில் பேச வேணாம். பார்லிமெண்ட்டில் கூட்டுங்க, பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்டை ஸ்பெஷல் செஷனை கூட்ட வேண்டியதானே? இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே? இன்டர்நேஷ்னல் மீடியா சொல்கிறது பொய், ரஃபேல் வீழ்த்தப்படலை சொல்லுங்கள். அவன் ட்ரோனு அனுப்பி நாங்களும் ட்ரோனை வச்சு தான் அடித்தோம் சொல்லுங்கள். நாங்கள் ட்ரோனை வச்சு அடிக்கல, S-400 வச்சு அடித்தோம்னு சொல்லி மீடியா கோடி மீடியா அந்த ரிலையன்ஸு அர்னாப் கோஸ்வாமி ஒரு பொய்யா புழுங்கினாங்கல்ல மீடியா வச்சு. S-400 வந்துச்சு, சுதர்சன் சக்கரம் அடித்தது அப்படின்னு சொல்லி 3 ஸ்குவாட்ரன் S-400 காலின்னு சொல்லி வச்சு நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம்னு சொல்லி பெருமையாக பேசுனாங்கல்ல. அப்போ அது பொய்ன்னு சொல்லுங்கள். அர்னாப் கோஸ்வாமி சொன்னது பொய்ன்னு சொல்லுங்கள். வட இந்திய ஹிந்தி ஊடகங்கள் கோடி மீடியா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள். அதானே கேட்குறோம். S-400 சேஃபாக இருக்குது, நாங்கள் S-400 யூஸ் பண்ணலை, பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகாஷ் அப்துல் கலாம் உருவாக்கிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிரகலாத் தான் அதுக்கு ஆர்கிடெக்ட். டாக்டர் பிரகலாத் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் அப்துல் கலாம் மூலமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது ஒண்டர்ஃபுல் சயின்டிஸ்ட். அவர் உருவாக்கிய அந்த ஆகாஷினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதானே அடித்தது, நம்ம கண்ணு முன்னால் தெரியுது இல்லை? அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தானே நீங்கள் அடிச்சிங்க. ஆகாஷ் ஏவுகணைகள் 2500 ஏவுகணைகள் இந்தியாட்ட ஸ்டாக் பைல் இருக்குன்றது ரெக்கார்டு, இன்றைக்கி பப்ளிக்லேயே அவைலபிள் ரெக்கார்டு. இதில் எத்தனை ஆகாஷ் ஏவுகணை காலியாச்சு சொல்லுங்கள். நாங்கள் 10 ஏவுகணை வச்சு தான் 500 ட்ரோனையும் காலி பண்ணோம் சொல்லுங்கள். இல்லை 500 ஏவுகணை வச்சு நாங்கள் 500 ட்ரோனை காலி பண்ணோன்னு சொல்லுங்கள்.
எது இல்லை நாங்கள் அதெல்லாம் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணலை, சாரி ஏவுகணை யூஸ் பண்ணல, ஆகாஷ் ஏவுகணை யூஸ் பண்ணல, S-400 யூஸ் பண்ணல, நாங்கள் வெறும் கன்னை வச்சே சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள், அதையாவது சொல்லுங்கள். இல்லை ஆர்ட்லரி கன்னை வச்சு சுட்டுட்டோம்னு சொல்லுங்கள். இது என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்குறாங்க. ஜனநாயக நாட்டில் இந்த கேள்வி சாதாரணம். இது பாகிஸ்தான் கிடையாது, இது இந்தியா. இது பாகிஸ்தான் கிடையாது, கேள்வி கேட்க இராணுவத்தை எதிர்த்து கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது இந்தியா, இது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு உண்டு. வாய்ப்பிற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.